பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த தினத்தில் அப்பா ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க. அப்பா, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிய எங்கள் இருதயத்தை திறந்தருளும். அடியேன் நிமித்தமாய் உங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக. எல்லாவற்றும் ஆவியானுடைய கருத்தில் அர்ப்பணித்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய வசனம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை என்கிற அந்த வசனத்தை தான் நம்ம செய்தியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அல்லேலூயா. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்போ இந்த பைபிள்ல எழுதியிருக்கிற ஒரு வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுங்க? என்ன அது வார்த்தைகள் எல்லாம்? தேவன் என்கிற வார்த்தை. அந்த வார்த்தை என்னவா மாறுது? தேவனாய் மாறுது. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த பைபிள்ல எழுதியிருக்கிற ஒரு வார்த்தைகளும் என்னவா இருக்கிறது? தேவனாக இருக்கிறது. இந்த பைபிள் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தைகள், வசனங்கள் நாம் படிக்கும் பொழுது, தியானிக்கும் போது, அதை கேட்கும் பொழுது, அதன்படி நடக்கும்போது தேவனோடு கூட நாம் உறவாடுகிற அந்த ஐக்கியம் உண்டாகிறது. அல்லேலூயா. இப்போ திருவள்ளுவர் ஒரு இது எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பாரு? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதட்டே உலகு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு வசனம் இந்த வசனம் தான். அந்த எழுதியிருக்கிற வார்த்தைகள் என்ன வசனம்? இந்த வசனம். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவன். இதை தான் அகர முதல் எழுத்தெல்லாம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. திருவள்ளுவர் எழுதுனது எல்லாமே நீதிமொழிகளை வச்சு தான் எழுதுனது. நீதிமொழிகள், சாலமோன் ராஜா எழுதின நீதிமொழிகள் வச்சு தான் அவர் அந்த அந்த திருக்குறள் என்கிறத அவர் எழுதியிருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை, இந்த வேதத்தில் இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னவா இருக்கிறது? தேவன் என்கிற வல்லமையா இருக்கிறது. இப்போ நம்ம வார வார சபைக்கு வருகிறோம், வார வார செய்தியை கேட்கிறோம், பைபிள் படிக்கிறோம், தியானிக்கிறோம். இப்போ அதை நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வார வாரம் ஊழியர்கள் கொடுக்கிற செய்தி, அந்த செய்தி கேட்டு நம்ம கீழ்படுகிறோமா இல்லையா? கீழ்படுகிறோமா? கண்டிப்பா கீழ்படுகிறோமா? கீழ்படுகிறது இல்லை. ஏன்னா வார்த்தை என்பது தேவனாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் வைக்க விடாமல் பிசாசானவன் சதி திட்டம் செய்து வார்த்தைகளை நம்ம இருதயத்திலிருந்து எடுத்து விடுகிறான். அதுதான் ஏசப்பா ஒரு ஊமை சொல்றாருல்ல, விதைக்கிறவன் விதைக்க போனான், கற்பாறையில் விழுந்தது, காகங்கள் பறவைகள் எடுத்துக்கொண்டு போனது, முற்செடியில் சிக்கி கொண்டது, இப்படியெல்லாம் அவர் விளக்கம் சொல்றார். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் வைக்க விடாம சத்ருவான என்ன பண்றான்? திருடி கொண்டு போகிறான். ஏன் வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் என்று சொன்னால், இந்த வார்த்தை தேவன் என்ன பண்ணுகிற வல்லமையான வார்த்தை. அல்லேலூயா. வாசிங்க 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தி 3:16. 2 தீமோத்தி 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ வாக்கியங்கள் யாரால் அருளப்பட்டிருக்குது? பரிசுத்த ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது.
தேவன் வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னு எவ்வளோ பேருக்கு ஆசையாக இருக்கு? அல்லேலூயா. இயேசு என் கூட பேசணும், அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும்னு. வாரத்தில் ஒரு நாள் தேவனுடைய வார்த்தை கேட்டால் போதுமா? அது உங்களுக்கு சமாதானமா? டெய்லி கேட்கணும். நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நாம செயல்படணும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? தேவ ஆவியானவரோடு நம்ம உறவாடுகிறோம். அல்லேலூயா. தேவ ஆவியானோட உறவாடுகிறோம். அடுத்து வாசி சிஸ்டர். ஒரு மனுஷன் தேற வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் தேற வேண்டும், தேறினவனாக. இப்போ நாம என்ன சொல்றோம்? அந்த பையன் முத மாதிரி இல்லை, இப்போ தேறிட்டான் அவன், சொல்றோமா இல்லையா? அந்த பொண்ணு முத மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப தேறிச்சு, ரொம்ப முன்னேறிச்சு, ரொம்ப வளர்ந்துட்டாங்க, தேறிட்டாங்க. ஒரு மனிதன் தேறுகிறான் என்று சொன்னால் அந்த தேற்றம் வேதத்தை வாசிப்பது நிமித்தமாய் தான் வருகிறது. அல்லேலூயா. அப்போ தேவ ஆவியானவர் அந்த வசனத்தை அருளினார். அது வந்து மனுஷனுடைய தேற்றத்துக்கு. வாசிங்க. எந்த நற்கிரியைகளை செய்ய முதலாவது நம்மளை தேற்றுகிறது, இரண்டாவது நம்மளை நற்கிரியை செய்கிறவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. நல்ல ஒரு காரியங்களை செய்ய, நல்ல வேலை பண்ணப்பா, நீ நல்ல வேலை பண்ண, நீ செஞ்சது நல்ல வேலை, எங்களுக்கு நல்ல பிரயோஜனமா இருந்துச்சு, நல்லா நீ செஞ்ச நல்ல வேலை. நற்கிரியைகள் நம்மை தேறினவனாய் மாற்றுகிறதும் நல்ல காரியங்களை செய்ய வைப்பதும் யாது? வேத வசனங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை தேறினவனாய் மாற்றும், நம்மை நற்காரியங்களை செய்கிறவர்களாய் மாற்றும். அல்லேலூயா. அடுத்து அவைகள் உபதேசத்திற்கும். உபதேசம்னா என்ன? இப்ப நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறேன், இதுதான் உபதேசம். கர்த்தருடைய வார்த்தை உபதேசம் சொல்லுவதற்கும், வாசி, கடிந்து கொள்ளுதலுக்கும். அல்லேலூயா. வசனம் என்ன பண்ணுது? கடிந்து கொள்ளுகிறது. இப்போ நானா இருக்கட்டும், நம்ம பாஸ்டரா இருக்கட்டும், உங்களை கண்டிச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கோச்சுக்குவீங்க இல்லையா? கோபித்துக் கொள்வீர்கள், அப்புறம் முறுமுறுப்பீர்கள், அசட்டை பண்ணுவீர்கள். எதுக்கு? கண்டித்தது நிமித்தமாய், கண்டிச்சு பேசுறது நிமித்தமா நம்ம என்ன பண்ணுவோம்? டென்ஷன் ஆயிடுவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆவியானவரால் அருளப்பட்ட வார்த்தைகள் கடிந்து கொள்ளுதலுக்கு, நம்மளை தேறினவனாய் மாற்றுவதற்கும், நற்கிரைகளை செய்வதற்கும், உபதேசிப்பதற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும் அவைகள் செயல்படுகிறது. அல்லேலூயா. ஊழியக்காரங்க திட்டினா என்ன பண்ணணும்? சந்தோஷமா ஏத்துக்கணும். ஏன்னா எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள். அதை கேட்டு நம்ம என்ன பண்றது? அவர் வந்து எப்படி பேசிட்டார், அவர் அப்படி பேசிட்டார், நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்குறது. நீங்க முறுமுறுக்கிறதும், நீங்க வேணான்னு சொல்றதும், நீங்க அசட்டை பண்றது எல்லாமே எதுக்கு? தேவன் என்கிற வார்த்தையை தான் நீங்க அசட்டை பண்றீங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்மளை கடிந்து கொள்வதற்கு இருக்கிறது. அடுத்தது சிஸ்டர், சீர்திருத்துதலுக்கும், நம்மளை சீராக்குகிறதுக்கும், நாம சீராக நேராக சரியான பாதையில நம்மளை நடத்துகிறதற்கும் இந்த வசனங்கள் செயல்படுகிறது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அப்படின்னு நான் கேட்குவேன். உங்கள் வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன? வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு சொந்த வீடு கட்டணும், ஒரு இது இருந்தால் போதும், எனக்கு அது மேலே ஏதோ வானா, நான் அதெல்லாம் குத்துட்டா போதும், ஏசப்பாக்காக வாழ்ந்துருவேன் நான், போதும். அல்லேலூயா. இப்போ உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன?
நான் சொல்கிறேன், நம்ம எல்லாருடைய லட்சியம் என்ன தெரியுமா? பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் லட்சியம் என்ன? பரலோகத்துக்கு போகணும். நாம் பிறக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், கல்யாணம் பண்ணுறோம், வீடு வாங்குகிறோம், வாசல் வாங்குகிறோம், காரு வாங்குகிறோம், பங்களா வாங்குகிறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், இதெல்லாம் வர்றது போகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, முடிவு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த முடிவுக்கு அப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம்? அல்லேலூயா. நம்முடைய ஆம்பிஷன் என்ன? இன்னைக்கு நீங்கள் எழுதிக்கணும். நம்முடைய ஆம்பிஷன் என்ன? பரலோகத்துக்கு போகணும். அந்த ஒரே ஆம்பிஷனில் நம்ம வாழ்ந்தோம்னா வேத வசனத்தை அப்படியே நாம் கடைப்பிடிப்போம். அல்லேலூயா. அப்போ வார்த்தை என்கிற தேவன், இந்த வசனம் என்ன? வார்த்தை என்கிற தேவன், ஆவியானவராலே அருளப்பட்ட இந்த வார்த்தை நம்மை கடிந்து கொள்ளும், நம்மளை சீர்படுத்தும், நம்மை செம்மையான பாதையில் நடத்தும். ஏன்னா இது சாதாரண வார்த்தைகள் கிடையாது. பேசுறவன் நான் தான், ஆனா நான் பேசுற அந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பேசுறவங்களை பார்க்க கூடாது, அவர் வாயிலிருந்து வருகிற தேவ வார்த்தைகளை நீ கவனிக்க வேண்டும். அப்போ இந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? சில நேரத்தில் நம்மளை கடிந்து கொள்வார், சில நேரத்தில் நம்மளை சீர்படுத்துவார், நம்மளை செம்மையான பாதையில் நடத்துவார். அதனால வேத வசனங்களை நாம கை கொண்டு நடக்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், வசனத்தின் பிரகாரம் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதல்ல பைபிள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ படிக்க தெரியாதவங்களுக்கு டாக்கிங் பைபிள் அப்படின்னு வந்திருக்கு. ஒரு ரேடியோவில் வசனங்கள்லாம் அவங்க பேசி பேசி அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா வேத வசனங்கள்லாம் அவங்க அப்படியே பைபிள் படிக்கிற மாதிரியே அவங்க படிப்பாங்க. அதை நாம் என்ன பண்ணோம்? கேட்டு அதன்படி நாம் நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. செய்திகள், கர்த்தருடைய செய்திகளை கொடுக்கும்போது அந்த செய்திகளை கேட்டு நாம் தியானித்து அதன்படி கீழ்ப்படிணும். படிக்கிறவர்கள், படிக்க தெரிந்தவர்கள் வேதத்தை நன்றாய் படிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதன் பிரகாரமாக நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த சத்திய வசனம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அடுத்ததா எபிரியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எபிரியர் 4:12. இங்கே தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையானது போதஸ்டர், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அல்லேலூயா. தேவனுடைய வசனத்துக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. அதனால தான் நாம் இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். அவருடைய வசனத்தினால தான் நாம் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். அவருடைய வசனம் என்னும் ஜீவன். அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த தேவன் என்கிற வார்த்தை ஜீவிக்கிற தேவனா இருக்கிறது, ஜீவிக்கிற வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையான வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. வேதத்தில் இருக்கிற வசனங்கள் வல்லமையான வசனங்கள். அந்த வல்லமையான வசனத்தின் நிமித்தமாக நாம் என்ன செய்யறோம்? பிசாசுகளை துரத்துகிறோம். அல்லேலூயா. பிசாசை எப்படி துரத்த முடியும்? போ பிசாசனா போயிடுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசே நீ போன்னு சொன்னாதான் போவோம். இது நமக்கு கத்துக்குத்துது யாரு? வேத வசனம். அல்லேலூயா. அந்த வேத வசனத்துக்கு வல்லமை இருக்கிறது. வசனம் என்கிற தேவன், தேவன் என்கிற வசனம், அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையான வார்த்தை. செய்தியை நம்ம கேட்கிறோம், பைபிள் படிக்கிறோம், வாசிக்கிறோம், ஆனால் அதன்படி நம்ம கீழ்ப்படிறதில்ல, நம்ம நடக்கிறதும் கிடையாது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கொலோசியர் 3:16 வாசிங்க. கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் போதுஸ்டர்,
கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோட. ஏசப்பாவுடைய வசனம் எப்படி இருக்கு? ஞானமா இருக்கிறது. இப்ப நமக்கு ஞானம் கம்மி. எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு கம்மி, புத்தி கம்மி, எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை, என்ன செய்யறது எப்படி செய்யறது, எனக்கு புத்தி இல்லை, அறிவு இல்லை, நான் படிக்காதவன், எனக்கு சரியா புத்தி இல்லை, அறிவு இல்லை அப்படி நம்ம சொல்லுவோம்னு சொன்னா, நமக்கு ஞானத்தை கொடுப்பது யாரு? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய வசனம். இந்த வசனங்கள் போதிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நாம கேட்டு அதன்படி செய்யும் போது, கீழ்ப்படியும் போது, தியானிக்கும் போது நாம் ஞானவான்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் வசனம் நம்மை ஞானவான்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. அந்த வசனத்துக்கு வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததான் நம்ம படிக்கலாம். மத்தேயு 4 அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். அல்லேலூயா. மனுஷன் வெறும் சாப்பாடு சாப்பிட்றதுனால மட்டும் உயிரை வாழ மாட்டான். ஏசப்பா வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையிலும் பிழைப்பான். அல்லேலூயா. அதுதான் இந்த பைபிள் வசனம். தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, அதை நாம கேட்கும் போது, தியானிக்கும் போது நமக்கு ஜீவன் உண்டாகிறது, நமக்கு ஒரு பிழைப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் சாப்பிடாம இருக்கலாம்? ஒரு வாரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க? உண்ணாவிரதம் இருப்பாங்க. 7 நாளுக்கு அப்புறம் அவங்களே அரசியல் பண்ணிடுவாங்க. அரசியல் பண்ணி ஜூஸ் எல்லாம் குடிச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அப்படியே கல்லின்னு போயிடுவாங்க. ஆனால் நம்ம சபையில் நம்ம பாஸ்டரு 21 நாள் உபவாசம் இருந்தார். எவ்வளோ நாள்? 21 நாள் உபவாசம் இருந்தார். 21 நாள் உபவாசம் இருந்து சாப்பிட்றவங்களை காட்டிலும் சாப்பிடாத அவரு பவர்ஃபுல்லாக இருந்தார். நடந்துன்னு ஓடிக்கின்னு ஆடிக்கின்னு நல்லா இருந்தார் இல்லையா? இங்கேருந்து பல கிலோமீட்டர் தூரம் பிரயாணப்பட்டு போவார். இதெல்லாம் எப்படி? தேவனுடைய வார்த்தையினாலே அவர் பிழைத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம பிழைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மட்டும் அல்லப்பா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையிலும் அவன் பிழைப்பான். அல்லேலூயா. மோசே 40 நாள் சாப்பிடாம கொள்ளாம இருந்தார். எப்படி வாழ்ந்தார்? எப்படி உயிரோடு இருந்தார்? அவர் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார். 10 கட்டளைகளை கொடுத்து அநேக சட்டதிட்டங்களை கொடுத்தார். ஏசப்பா பேச பேச அந்த வார்த்தையில அவர் பலனடைந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய வார்த்தையிலே நாம் ஜீவிக்க முடியும். அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தையில மனிதன் பிழைப்பான். அவ்வளவு பவர்ஃபுல் வார்த்தைகள் இவைகள். அல்லேலூயா. அவ்வளவு வல்லமையான வார்த்தைகள். அடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 23வது வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனு உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினால மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. அழிவுள்ள வித்தினால் அல்லப்பா, தேவனிடத்திலிருந்து வருகிற அழிவில்லாத வித்தினாலே, தேவனுடைய வசனம் என்கிற அழிவில்லாத வித்தினால நாம ஜெனிப்பித்திருக்கிறோம். நாம ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்கிறது தேவனுடைய வசனத்து நிமித்தமாக. மனுஷனுடைய வித்தின் பிறந்தவன் மரணத்தை சந்திக்கிறான். கர்த்தருடைய வசனம் என்கிற வித்தினால் பிழைக்கிறவன் மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறான். அல்லேலூயா.
அப்போ ஒரு மனிதன் எப்படி பிழைப்பான் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் பிழைப்பான். பைபிளை ஃபாலோ பண்றோமா இல்லையா? நம்ம பைபிள் வசனத்தை நம்ம கேட்டு கீழ்படுகிறோமா? பைபிளில் படுகிறோம் நம்ம நடுக்கிறோமா? இல்லை நம்ம பாஸ்டர்கள் சொல்றதை தான் கேட்குறோமா? வாரம் வாரம் நம்ம செய்தி கேட்டுன்னு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த வசனங்கள்லாம் எங்கே போகுதுன்னு தெரியாது. அந்த வசனங்களெல்லாம் கடைப்பிடித்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வார், அதில் சந்தேகமே கிடையாது. வாசிங்க சங்கீதம் 119 165. சங்கீதம் 119வது சங்கீதம் 165வது வசனத்தை நீங்க வாசிங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. யாருக்கு சமாதானம் இருக்குது? வேதத்தை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகுந்த சமாதானம், அவங்களுக்கு இடரலே கிடையாது. இப்போ நான் அவங்கள பார்த்து கேட்குறேன், எனக்கு சமாதானம் வேணும் பிரதர், எனக்கு சமாதானமே இல்லை, சமாதானத்தை தேடித்தான் நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற கை தூக்கு பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த சமாதானம் எப்படி வரும்? எப்படி வரும்? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நீங்க கை தூக்காததை பார்த்தா நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எல்லாம் நல்லா ஜாலியா, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா? ஒரே ஒரு சகோதரி தான் உண்மையை சொல்றாங்க, மற்றவங்க நாங்கெல்லாம் ஜாலியாக தான் இருக்கிறோம், எங்களுக்கு சமாதானம் வேணாம், எங்களுக்கு நிறைய இருக்குது எங்கள் வீட்டில். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வேதத்தை நேசிப்பதில்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், கொஞ்சம் சமாதானம் இல்லை, மிகுந்த சமாதானம். அப்போ பைபிளை படிக்கணும், அதன்படி நடக்கணும், தியானிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தியானிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏதோ வர வசனம் கேட்குறோம், வாரத்தில் ஒரு நாள் ஒரு அவர் கூட உட்கார்றது கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். ஒரு 20 நிமிஷம் உட்கார்ந்தா ஜாஸ்தி. அப்போ உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. என்ன இல்லை? அவங்களுக்கு இடரல் இல்லை, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேதம் தெளிவா சொல்லுது. இப்ப சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல என்ன இருக்கு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, எப்படி இருக்கணும்? பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. யார் பாக்கியவான்? நல்லா சம்பாதிக்கிறவன், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவன் பாக்கியவானா? வீடு வாங்கிட்டான், காரை வாங்கிட்டான், அவன் பாக்கியவானா? கிடையாது. ஏசப்பாவுடைய வேதத்தை எவன் நேசிக்கிறான், எவன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படித்து தியானம் பண்ணுறான், அவன்தான் பாக்கியவான். அல்லேலூயா. அவனுக்கு தான் தேவன் சமாதானத்தை கொடுப்பார், அவனுக்கு இடரல்கள் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபோன் எடுத்து யூடியூப் எடுக்குவோம், காலையில் மோகன் சி லாசருடைய வாக் வித் ஜீசஸ் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் வரும், 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரும். அதில் ஒரு வசனம் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அன்னியுடைய தியானம் க்ளோஸ், அவ்வளோதான், அதோட விட்டுறலாமா? அப்போது வெறும் ஒரு வசனம் போதும்பா. சில பேர் இந்த கேலண்டரில் போட்டிருப்போம்ல, இன்னைக்கு 20ஆம் தேதி, இன்னைக்கு என்ன போட்டுக்கிறாரு ஏசப்பா, ஒரு வசனம் படிச்சுட்டு போயிரு. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதை தியானிக்கணும், அவன் தான் பாக்கியவான். வசனத்தை படிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை, அதுபடி நடக்கிறது இல்லை, செய்தியும் கேட்கறது இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க பாட்டுன்னு ஏச்சுக்கிறது, போகிறது, ஓடுறது, ஓடியாடுறது, இப்படியே சுற்றினே இருந்தால் எப்படி பாக்கியவானா வர முடியும்? எப்படி சமாதானம் இருக்கும்? எப்படி சந்தோஷம் இருக்கும் அவங்க வீட்டில்? வேதம் தெளிவாக சொல்லுது, நீ எவ்வளோத்துக்கு எவ்வளோ கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறியோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ சமாதானம் உன் குடும்பத்தில் வந்து நிற்கும்.
ஏன் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை வெறுமையான வார்த்தை அல்ல, தேவன் என்கிற வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சு? தேவனா இருந்தது, ஆவியானவரால் அருளப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. தேவன் என்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் செயல்படும் போது நமக்கு இடரல்கள் இல்லை. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க சங்கீதம் 107:20. சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. நாமெல்லாம் எப்படி காப்பாற்றப்படுறோம்? இயேசுவினுடைய வசனத்தின் நிமித்தமாய் காப்பாற்றப்படுகிறோம். வேதம் தெளிவா சொல்லுது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மளை குணப்படுத்துகிறார். அல்லேலூயா. 1000 தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாலும் அவருடைய வார்த்தை என்கிற அந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில் வரலைன்னா நமக்கு சுகம் கிடையாது. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆபரேஷன் செய்றாங்க, எவ்வளோ பேர் அட்மிட் ஆகுறாங்க, எவ்வளோ பேர் போறாங்க, எல்லாருமே உயிரோட வந்துடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போ தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை சுகப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, அழிவுக்கு நம்மளை விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. நாம் அழிந்து போகாத படிக்கு தேவன் அந்த அழிவிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை நடத்துகிறார். எது நிமித்தமாக? அவருடைய வார்த்தை என்கிற வல்லமை நிமித்தமாக. அல்லேலூயா. வசனம்னா சும்மா நினைக்க கூடாது, செய்தி என்பது சாதாரணமாக நினைக்க கூடாது. அந்த செய்தியிலே, அந்த வசனங்களிலே தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ அந்த ஒரு வல்லமை தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும், நமக்கு குணத்தை, சுகத்தை கொடுக்கும், குணப்படுத்தும், அழிவிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அழிவிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:28 வாசிங்க. லூக்கா 11:28. அதற்கு அவர், அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். அல்லேலூயா. இயேசு சுவாமி சொல்றாரு, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதிக பாக்கியவான். இப்ப நாமெல்லாம் பாக்கியவான்லாம் இருக்கணும்னா என்ன பண்ணோம்? கர்த்தருடைய வசனங்களை நாம் என்ன பண்ணோம்? நம்ம இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை காத்துக்கொள்ளணும். ஏதோ செய்தி கேட்டுட்டு வெளியே போயிட்டு என்ன செய்தி கொடுத்தாங்கன்னா, என்னமோ கொடுத்தாரு, வாயிலே இது வரமாட்டேங்குது. எங்குது? வாயிலே இருக்குது, ஆனால் வரமாட்டேங்குது பிரதர். என்னமோ சொன்னார், என்னமோ பேசினார். கிடையாது. ஒவ்வொரு வசனங்களும், ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம இருதயத்தில் அப்படியே பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனத்தை என்ன பண்ணோம்? தியானிக்க வேண்டும். அப்பதான் நம்ம பாக்கியவான்களாய் மாற முடியும். தேவன் தெளிவாய் சொல்றார், இருதயத்தில் காத்து கொள்கிற வசனங்களை யாரெல்லாம் காத்து கொள்கிறார்களோ அவர்கள் மிகுந்த பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணோம்? காத்து கொள்ளணும். இப்ப அதே வசனம் என்ன சொல்லுது? யாக்கோபு 1:22 வாசிங்க. யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாயும் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். அல்லேலூயா. வசனத்தை, திருவசனத்தை கேட்டு விட்டுட்டோம்னா நம்ம யாரு? வஞ்சிக்கப்படும், ஏமாந்து போனவர்கள். நம்மள யாரு?
ஏமாந்து போனவங்க எப்பெல்லாம் வசனத்தை நம்ம மறந்துடுறோமோ, கேட்காத போயிடுறோமோ, அப்பெல்லாம் நம்ம ஏமாந்துவோங்க. எப்பெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறோமோ அப்போ நாம ஏமாற்றப்படாமல் இருக்கிறவர்கள். உங்களை நீங்கள் வஞ்சியாதபடிக்கு வெறும் கேட்கறது மட்டுமல்ல, அதன்படி நீங்க நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. இவ்வளோ வருஷமா நம்ம சர்ச்சுக்கு வரோம், செய்தியை கேட்குறோம், வார்த்தைகளை கேட்குறோம். நம்ம அதைப்படி ஃபாலோ பண்ணலன்னா நரகத்துக்கு தான் போவோம். அப்போ இவ்வளோ வருஷம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே. அல்லேலூயா. இப்போ நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்க. இப்போ நம்ம நாகராஜ் பிரதர் வந்து வீடு கட்டுறாரு. ஃபவுண்டேஷன் போட்டு வீடெல்லாம் கட்டி பிளாஸ்டிங் பண்ணி பெயிண்ட் அடித்து எல்லா அழுகு எல்லாம் படுத்திட்டாங்க. ஓப்பனிங்க்கு அவரை கூப்பிடுறது இல்லை. இப்போ எப்படி இருக்கும் அவருக்கு? எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் பெஜாராயிடும். அந்த மாதிரி தான் வேத வசனத்தை வெறும் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க, நரகத்துக்கு தான் போவீங்க. கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடந்து நம்ம இருதயத்தில் பத்திரப்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். நம்முடைய ஆம்பிஷன் என்ன? பரலோகம் போகணும். அதுதான் நம்முடைய ஆம்பிஷன். அப்போ திருவசனத்தை கேட்கிறவர்கள மாற்றம் அல்ல, அதன்படி நாம் நடந்து கொள்ளணும். ஒருவேளை அதை கேட்டு நம்ம அதை மறந்து போயிடுவோம்னு சொன்னா நம்ம வஞ்சிக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம், நம்ம ஏமாந்து போறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மாசம் எல்லாம் கஷ்டப்பட்டு நைட்டு பகல் வேலை செஞ்சு சம்பளம் கொடுக்குற அன்னைக்கு ஓனர் ஊரை விட்டு ஓடிட்டாருன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அல்லேலூயா. எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும் வசனத்தை கேட்காம போனீங்கன்னா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அப்போ கர்த்தருடைய வசனத்தை நம்ம என்ன பண்ணோம்? கை கொண்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததா ஐசையா 55:11 வாசிங்க. ஏசாயா 55:11. ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு அது வாய்க்கும். அல்லேலூயா. ஏசப்பா ஒரு வசனத்தை கொடுத்தாருன்னா அது அப்படியே வெறுமையா திரும்பி போவாது. அவர் எந்த விஷயமா அனுப்பினாரோ அதை நிறைவேற்றிட்டு தான் வரும் அது. அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்னா நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்கிற வசனம் வந்தா கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார்னா கர்த்தர் சுகப்படுத்துவார். அவருடைய வார்த்தை வெறுமையா திரும்பி போவாது. அவர் எந்த விஷயமா அனுப்பினாரோ அதை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்ற பிறகுதான் அது போகுமே தவிர நிறைவேறாம அப்படியே ரிட்டர்ன் போகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அவருடைய வசனம் வெறுமையாக திரும்பி போகாது. அந்த வசனம் கிரியை செய்யும். ஏன் கிரியை செய்யும்னா அந்த வார்த்தை தேவன் என்கிற வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணா நாம தண்டிக்கப்படுவர்களா இருக்கிறோம். இப்ப நம்ம செய்தி கொடுத்தோம்னா அந்த பாஷை என்னையே குறி வச்சு பேசுறாரு, என்னையே தான் பேசுறாரு, என்னையே தான் டார்கெட் பண்றாரு. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரசங்கிப்படாமல் வேற யாருக்கு பிரசங்கிக்கப்படும்? தேவன் என்கிற வார்த்தை உங்க மேல விழாம யார் மேல விழும்? அந்த வார்த்தையை நாம கேட்டு என்ன பண்ணோம்? கீழ்ப்படியும். கடிந்து கொள்ளுதல். வசனம் நம்மளை கண்டிக்கும், நம்மளை சீர்படுத்தும். நீங்க வந்து உங்க பிள்ளைங்களை பெற்று எப்படின்னா வளர்ந்துக்க போன்னு விட்டுருவீங்களா? அடிச்சு உதச்சி கிளீனா அவங்கள வந்து ஒரு சீரான வழியில நம்மளை நடத்துவோம். ஒழுக்கம் கற்றுக் கொடுப்போம், படிப்பை கற்றுக் கொடுப்போம், சீரான பாதையில். அந்த மாதிரி தான் ஆண்டவர் பரலோகத்துக்கு போகக்கூடிய நம்மளை அடித்து ஒடுக்கி நம்மளை கடிந்து கொண்டு நம்மளை சீரான பாதையில அவர் நடத்தி செல்வார். அல்லேலூயா. அதுக்காக நம்ம போதிக்கிறவர்கள் மேல கோபப்படுறது, முறுமுறுக்கிறது, கோச்சிக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அதன்படி கீழ்ப்படிய வேண்டும்.
அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க யோசுவா 1:8 வசனம். யோசுவா 1:8 வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அல்லேலூயா. இந்த வசனம் என்ன பண்ணக்கூடாது? இந்த வசனம் என்ன பண்ணக்கூடாது? எல்லாம் என்ன பாருங்க, பார்த்தீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இந்த வசனம் உன் வாயை விட்டு பிரியாம இருக்கணும். எப்போதும் உன் வாயில இயேசு கிறிஸ்துவுடைய வசனம் மட்டும் தான் இருக்கணும். அல்லேலூயா. கெட்ட பேச்சு பேசுறது, சினிமா பாட்டு பாடுறது, பீடா போடுறது, பான் பராக் போடுறது, அன்ஸ் போடுறது, வாயில வேற எதோ இருக்கக்கூடாது. வாயில என்ன இருக்கணும்? இந்த வசனம், இந்த வேதத்தில் எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அல்லேலூயா. அடுத்து, இதுல எழுதி இருக்கிறவை படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அல்லேலூயா. இந்த வசனம் வாயை விட்டு பிரியக்கூடாது. இந்த வசனத்தின் பிரகாரமாக நீ செய்ய இரவும் பகலும் நீ கவனமா இருக்கணும். அல்லேலூயா. உன் வாயில எப்பயுமே தேவ வார்த்தைகள் இருக்கணும், தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கணும், வசனத்தின்படி நடக்கணும். எப்படி நடக்கணும்? வசனத்தின்படி நடக்கணும். நீங்க ரோட்ல போகும்போது அப்படியே வசனம் எல்லாம் மாறி வேற எதுனா அப்படியே மாறிடக்கூடாது. அல்லேலூயா. போற வழியில அப்படியே ஏசப்பா விட்டு அப்படியே ரூட் மாறி சேஞ்ச் ஆகி போயிடக்கூடாது. பிசாசானவன் யாரை விழுங்கலாமோன்னு எப்படி இருக்கிறான்? கர்ஜிக்கிற சிங்கத்தை போல தேடி நிற்கிறான். அவனுக்கு வாப்பா நான் இருக்கிறவன் எனக்கு அடின்னு போய் நிற்க முடியுமா? இயேசுவின் நாமத்தினால அவருடைய வசனத்தின் பிரகாரமா இரவும் பகலும் தியானித்து நம்ம வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும். அல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ் படிச்சுன்னு இருந்தேன். ஆந்திராலேருந்து ராஜசேகர்ன்ட்டு ஒருத்தன் என் கூட பைபிள் காலேஜ் படிச்சிருந்தான். அப்போது எனக்கும் அவனுக்கும் ஒரு தடவை சண்டை ஆகி போச்சு. எனக்கும் அவனுக்கும் சண்டை ஆகி போச்சு. அப்போ என்ன பண்ணேன்னா, வந்துட்டு பிரதர் ஐ லவ் யூ அப்படின்னா, பரவாயில்லையடா, நம்ம சண்டை போட்டால் கூட நம்மக்கிட்ட பேசுகிறானே இவன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் தப்பாக நினச்சிட்டேன். அவன் என்ன தெரியுமா சொன்னா, பிரதர் ஐ லவ் யூ பிகாஸ் ஜீசஸ் செட் லவ் யுவர் எனிமி. ஐ லவ் யூ பிகாஸ் யூ ஆர் மை எனிமி அப்படின்ட்டான். நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குதுல்ல டைலாக்கு? அதாவது அவன் என்ன சொல்றானா, நான் உன்னை நேசிக்கிறேன், ஏன்னா ஏசாமி சொல்லிக்கிறாரு உன் வைரிகளை நேசின்னு. நான் உன்னை நேசிக்கிறேன் ஏன்னா நீ என் வைரி அப்படின்றான். என்னால் அது ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா இவன், அவன் திட்டம் போது கூட என்ன பண்றான், வசனத்தை வச்சு திட்டுறான். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய வசனம் நியாயப்பிரமாண புத்தகத்தில் தீர்க்க தரிசன வசனங்கள் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அதன்படி செய்ய நீ கவனமாயிரு. வசனத்தை நீ அசட்டை பண்ணினா கர்த்தர் உன்னை அசட்டை பண்ணுவார். வசனத்தை நீ மறந்தினா கர்த்தர் உன்னை மறப்பார். வசனத்துக்கு நீ முறுமுறுத்தினா தேவன் உனக்கு விரோதமாய் முறுமுறுப்பார். யாரும் சொல்றாங்க என்னமோ பேசுறாங்க ஏதோ பண்றாங்கன்னு சொல்லி ஏனோ தானோ இருந்தா நாம தான் நரகத்துக்கு போவோம். கர்த்தருடைய வசனம் ஜீவனுள்ள வசனம். அது ஜீவனுள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. ஏன்னா அந்த வார்த்தை என்பது தேவன். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 3வது வசனம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் எல்லாம் கவனிங்க, எல்லாம் என்ன பாருங்க. முதலாவது என்ன பண்ணணும்? பைபிள் படிக்கணும். முதலாவது என்ன பண்ணணும்? பைபிள் படிக்கணும். ரெண்டாவது அதை கேட்கிறவர்கள். எனக்கு படிக்க தெரியலனா நீ வசனத்தை கேட்கணும், போதனையை கேட்கணும், செய்தியை கேட்கணும். இப்பதான் எல்லார் கையில போன் இருக்குல்ல, நம்ம சர்ச்சில் இருந்து வர செய்திகள் இருக்குது, டிஜிஎஸ் தினகரன் செய்தி இருக்கு, மோகன் சிலாசர் செய்தி இருக்கு, நிறைய ஊழியர்களுடைய செய்தி இருக்குது. செய்தி கேட்கணும். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை படிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும். மூணாவது, இதிலே எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. காலம் சமீபமாக இருக்கிறது. பைபிள் படிக்கணும், பைபிளுடைய வார்த்தைகளை கேட்கணும், அதை கை கொண்டு நடக்கணும். வெறும் கேட்டுறது படிக்கிறது அப்படியே விட்டுறக்கூடாது, அதன்படி நடக்கணும். காலையில் ஏஞ்சி நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி மடமடன்னு படிச்சு முடிச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி போகிறது அப்படி கிடையாது. ஏதோ ஒரு கடமைக்கு அப்பா பார்க்குறாரு, அம்மா பார்க்குறாரு, அவங்க பார்க்குறாங்க கிடையாது. முழு உள்ளத்தோடு கர்த்தரை நேசித்து வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீனாப்பா நீ பாக்கியவதி, பாக்கியசாலி. அது எப்படி பாக்கியவானா மாறுறோம், எப்படி பாக்கியசாலியா மாறுறோம்? வேதத்தை நேசிக்கும் போது, தியானிக்கும் போது, அதன்படி நடக்கும் போது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாவுடைய வசனத்தை படி, கேளு. அதுக்கு மேல முக்கியமான என்ன தெரியுமா? சொல்லுங்க, அதன்படி நடக்கணும். வெறும் கேட்டு படிக்கிறதோட கிடையாது, அதன்படி நடக்கணும். அல்லேலூயா. இப்போ டாக்டருக்கு படிக்கிறாங்க, எம்பிபிஎஸ் முடிச்சிடுறாங்க. எம்பிபிஎஸ் எல்லாம் படித்து முடிச்சு எக்ஸாம் எல்லாம் எழுதி வீட்டில் போய் உட்காந்துக்கணுமா? என்ன பண்ணணும்? கிளினிக் திறந்து வர பேஷண்ட்டுக்கு ஊசி போடணும், செயல்படணும். அந்த மாதிரி தான் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை படிக்கணும், அவைகளை கேட்கணும், தியானிக்கணும், அதன்படி செயல்படணும். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா இந்த வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல, தேவன் என்கிற வல்லமையான வார்த்தை. இந்த வார்த்தை நம்மளை என்ன பண்ணும்? சீரான பாதையில நடத்தும், தேறினவனா மாற்றும், மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும். அவருடைய வசனத்தை அனுப்பி அவளை குணப்படுத்துகிறார். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவளுக்கு இடரல் இல்லை, அவளுக்கு அழிவில்லை. இந்த நியாயபிரமாண புத்தகத்தின் வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, அதன்படி செய்ய நீ கவனமாயிரு. அல்லேலூயா. அப்போ இந்த பைபிள் எழுதியிருக்கிற ஒரு வசனங்களையும் படித்து கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் எழும்பணும். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உங்க ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, கொடுக்கப்பட்ட செய்திக்காக ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இவ்வளோ நாள் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டு எப்படியோ வாழ்ந்துட்டேன். ஆனால் இதுக்கு மேலே உங்க வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, உங்க வார்த்தையில வல்லமை இருக்கிறது, உங்க வார்த்தையில சமாதானம் இருக்குது, உங்க வார்த்தையில சுகம் இருக்குது, உங்க வார்த்தையில ஆசீர்வாதம் இருக்குது, உங்க வார்த்தையில பாக்கியம் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்ளும்படி உங்களுடைய வசனத்தை நான் கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க எனக்கு உதவி செய்யும்படி உங்களுடைய கருத்துல நான் என் முழுமையாய் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.